Good morning to plus 2 students. Now we are going to see the sum. Exercise 5.2 8th la first subdivision. Important sum la thambi. Given question is x minus 3 whole square divided by 225 plus y minus 4 the whole square divided by 289 equal to 1. இப்படி கொடுத்துட்டான் தம்பி. இப்படி கொடுத்துட்டு center, focus, vertices, directories இதெல்லாம் கேட்கறான் தம்பி. ஓகேங்களா? சோ இத நாம பார்க்கணும். தம்பி x இருக்கிற இடத்துல x மட்டும் வந்ததா பரவாயில்ல, அது ஆரிஜின் வழியா போகுதுன்னு அர்த்தம். ஆனா x இருக்கிற இடத்துல என்ன இருக்குது? x minus h the whole square, y minus k the whole square னு இருக்குது. அப்ப இது கட்டாயம் other than origin center வந்து கட்டாயம் other than origin வழியா தான் இருக்கும். ஓகே, இத நான் சிம்பிளிஃபை பண்ணி என்ன டைப்ல இருக்குது நான் கண்டுபிடிக்கிறேன். அப்ப x minus 3 whole square divided by இந்த 225 15 ஸ்கொயர் எழுதலாம், பிளஸ் y minus 4 the whole square divided by 289 17 ஸ்கொயர் எழுதலாம். அப்ப இது என்ன டைப்ல இருக்குது? அப்ப இந்த x minus 3 whole square நான் x minus 3 capital X square divided by இத நான் b ஸ்கொயர்னு வச்சுக்கிறேன். பிளஸ் ஏன்னா இது சின்னதா இருக்குது, அப்ப சின்னதா இருக்கிறதுனால இது b ஸ்கொயர்னு வச்சுக்கிறேன். பிளஸ் y minus 4 the whole square இத வந்துட்டு நான் கேபிட்டல் y னு வச்சுக்கிறேன். divided by இது பெருசா இருக்கிறதுனால இதை a ஸ்கொயர் னு வச்சுக்கிறேன். அப்ப எப்படி இருக்குது பாருங்க, x ஸ்கொயர் divided by a ஸ்கொயர் plus y ஸ்கொயர் by b ஸ்கொயர் equal to 1. a ஸ்கொயர் greater than b ஸ்கொயரா தான் இருக்கும். இது கட்டாயம் எலிப்ஸ் other than origin and மேஜர் இப்படி வந்துச்சுனாவே மேஜர் ஆக்சிஸ் is y axis, that is ஸ்டாண்டிங் டைப். அப்ப நல்லா கவனிங்க. அப்ப ஸ்டாண்டிங் டைப் அப்படின்னா ரஃப் டயகிராம்ல நீங்க போட்டுக்கணும், இப்படி ஸ்டாண்டிங் டைப் நின்னுட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்ப கடன்னு ஃபார்முலா வரணும். சென்டர் c of 0, 0, focus s1 of 0, ae, s2 of 0, minus ae, vertices a of 0, aa, a dash of 0, minus aa, 0, minus a. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் ரெக்டம் ஈக்குவேஷன் y is equal to ae, y is equal to minus ae, டைரக்ட்ரிஸ் y is equal to a divided by e, y is equal to minus a divided by e. ஃபார்முலாவை தரவா வச்சுக்கணும் தம்பி, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கணும். அப்ப கேபிட்டல் x இருக்கிறதுல யார் இருக்காங்க? x minus 3. கேபிட்டல் y இருக்கிறதுல யார் இருக்காங்க? y minus 4. a ஸ்கொயரோட வேல்யூ 17 ஸ்கொயர், b ஸ்கொயரோட வேல்யூ 15 ஸ்கொயர். பாருங்க, அதுல இருந்து a ஓட வேல்யூ 15, a ஓட வேல்யூ 17, b ஓட வேல்யூ 15 கண்டுபிடிச்சிட்டேன். பாருங்க, எல்லாமே போட்டேன். அப்ப அதர் தேன் ஆரிஜின் வரும் பொழுது நாம டேபிள் யூஸ் பண்ணிக்கணும். ரெஃபர்டு டு கேபிட்டல் x, கேபிட்டல் y, கேபிட்டல் x, கேபிட்டல் y ஐ பொறுத்து. அடுத்தது ரெஃபர்டு டு ஸ்மால் x, ஸ்மால் y, ஸ்மால் x, ஸ்மால் y ஐ பொறுத்து. இந்த இடத்துல கேபிட்டல் x ஓட வேல்யூ கேபிட்டல் y ஓட வேல்யூவை நம்ம ஃபில் பண்ணிக்கணும். சென்டர் c of 0, 0 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். இது வந்து அதர் தேன் ஆரிஜின். அப்ப கேபிட்டல் x is equal to 0, இது கேபிட்டல் y is equal to 0. இதுல இருந்து கேபிட்டல் x ஓட வேல்யூ x minus 3, ஸ்மால் x minus 3, கேபிட்டல் y ஓட வேல்யூ ஸ்மால் y minus 4. இதுல இருந்து x ஓட வேல்யூ 3, y ஓட வேல்யூ 4 னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப சென்டர் c of 3, 4 other than origin. வெர்டிசஸ் நமக்கு தெரியும். வெர்டிசஸ் என்னடா தம்பி அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா, இது ஸ்டாண்டிங் டைப்னால 0, a, a dash of 0, minus a. அப்ப 0, 17, a dash of 0, minus 17. அப்ப கேபிட்டல் x is equal to 0, கேபிட்டல் y is equal to 17. இதுல இருந்து அப்படியே சால்வ் பண்றேன் தம்பி. x ஓட வேல்யூ 3. அப்ப இதுல இருந்து சால்வ் பண்ணி y க்கு பதிலா ஸ்மால் y minus 4 சப்ஸ்டிட்யூட் பண்றேன். சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு ஸ்மால் y ஓட வேல்யூ 21 கண்டுபிடிக்கிறேன். அப்ப a ஓட வேல்யூ 3, 21. a dash இது கேபிட்டல் x is equal to 0, இது கேபிட்டல் y is equal to minus 17. அப்ப கேபிட்டல் x க்கு பதிலா ஸ்மால் x minus 3, இதுக்கு பதிலா ஸ்மால் y minus 4. இதுல இருந்து ஸ்மால் y ஓட வேல்யூ minus 13, கேபிட்டல் ஸ்மால் x ஓட வேல்யூ 3. அப்ப 3, minus 13 a dash. ஓகேவா? ஓகே. சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குவியங்கள், ஃபோக்கஸை நான் வந்து கண்டுபிடிக்க போறேன். அப்ப நல்லா கவனிங்கப்பா. ஃபோக்கஸை கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா 0, ae, s2 of 0, minus ae. அப்ப ae வேணும்ல, e வேணும்ல, எசென்ட்ரிசிட்டி. அப்ப எசென்ட்ரிசிட்டியை ஃபர்ஸ்ட் நீங்க கண்டுபிடிச்சுக்கணும். எசென்ட்ரிசிட்டி e is equal to root of 1 minus b square by a square. அப்ப b ஸ்கொயரோட வேல்யூ 225, a ஸ்கொயரோட வேல்யூ 289. இது அப்படியே சிம்பிளிஃபை பண்ணோம்னா
அப்ப இப்படி கிடைக்குது தம்பி 64/89. இதை சிம்பிளிஃபை பண்ணி ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 8/7. அப்ப ஈயோட வேல்யூ 8/7. அப்ப ஏவோட வேல்யூ 17, ஈயோட வேல்யூ 8/17 இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். இது கேன்சல் பண்ணுங்க. ஏஇ இஸ் ஈக்குவல் டு 8. ஏ/ஈயும் நீங்க கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. பாருங்க, ஈயோட வேல்யூ 8/17. ஸோ இதை ரெசிப்ரோக்ல மாறுச்சுன்னா இப்படி கிடைக்குது 289/8 சொல்லி கிடைக்குது. ஓகேங்களா? இப்ப குவியம் நல்லா கவனிச்சிருப்பா. குவியங்கள் 0, ஏஇ அப்புறம் 0, -ஏஇ. அப்ப 0, ஏஇயோட வேல்யூ 8, 0, -8. இது கேபிட்டல் X is equal to 0, கேபிட்டல் Y is equal to 8. அப்படியே பாருங்க. அப்ப கேபிட்டல் எக்ஸுக்கு பதிலாக ஸ்மால் எக்ஸ் -3, ஸ்மால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 கண்டுபிடிச்சிட்டேன். கேபிட்டல் ஒய்க்கு பதிலாக ஸ்மால் ஒய் -4 இஸ் ஈக்குவல் டு 8, ஒய்யோட வேல்யூ ஸோ நாம 12 சொல்லி கண்டுபிடிச்சோம். இதுதான் குவியம். S1 இஸ் ஈக்குவல் டு 3, 12. அடுத்தது இது கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, இது கேபிட்டல் ஒய் இஸ் ஈக்குவல் டு -8. ஸோ இதுல இருந்து ஸ்மால் எக்ஸோட வேல்யூ 3 கண்டுபிடிச்சிட்டேன், ஸ்மால் ஒய்யோட வேல்யூ -4. அப்ப S2 3, -4. டைரக்ட்ரிஸ் y is equal to a/e. இது எக்ஸ்ட்ரா இதெல்லாம் y is equal to a/e. இன்னொரு டைரக்ட்ரிஸ் y is equal to -a/e. a/e 289/8 சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். a/e யோட வேல்யூ பாருங்க இந்த இடத்துல 289/8. அதை தான் நான் வச்சிருக்கேன். அப்ப y இன்னொரு y யோட வேல்யூ -289/8. அப்ப கேபிட்டல் y என்னன்னு வச்சுக்கலாம், y -4 is equal to 289/8. இதுல இருந்துட்டு y தான் வேணும்னா 289/8, இந்த -4 அந்த சைடு போச்சுன்னா +4. இதை சிம்பிளிஃபை பண்ணா 321/8. சோ இன்னொரு இது வந்து பாத்தீங்கன்னா y -4 is equal to -289/8. இது அப்படியே பாருங்க, மேத்தமெட்டிக்கல் நாலேஜை யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்றேன். -287/8. லேட்டஸ்ட் ரெக்டம் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் தம்பி. y is equal to ae, y is equal to -ae. அப்ப y is equal to 8, capital Y is equal to -8. அப்ப capital Y யோட ஆன்சர் என்னது? small y -4 is equal to 8, small y is equal to 12. அப்ப இன்னொரு இது -8க்கு என்னது? small y -4 is equal to -8. இதுல இருந்து y யோட small y யோட வேல்யூ -4. அப்ப இதுதான் லேட்டஸ்ட் ரெக்டம். செவ்வகத்தின் நீளம் கேக்குறாங்க, இதெல்லாம் 1 மார்க்ல. L of LL dash is equal to 2b² divided by a. அப்ப 2 × 225, b ஸ்கொயரோட வேல்யூ 225 டிவைடட் பை 17. அப்ப 450 டிவைடட் பை 17. இது இங்கேயும் அதுதான், ஸ்மால் x, yக்கும் 450 டிவைடட் பை 17. இப்போ நம்ம டயக்ராம் போடுறோம். டயக்ராம் என்னது? ஸ்டாண்டிங் டைப். கேர்ஃபுல்லா நல்லா கவனிங்க. அப்படியே பாருங்க தம்பி. ஸோ நான் ஃபர்ஸ்ட் x டேஷ் நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? அப்புறம் y டேஷ் இதெல்லாம் நான் ப்ளூல போட்டுக்கிறேன் உங்களுக்கு நல்லா தெரியுதுங்கிறதுக்காக. இது ஆரிஜின் 0, 0. அதுக்கப்புறம் சென்டர் C ஆஃப் 3, 4. அப்ப 3 எங்க இருக்குது? இங்க இருக்குது. 4 எங்க இருக்குது? இங்க இருக்குது. அப்ப இந்த புள்ளியை மார்க் பண்ணிட்டு இதுல ரெட்ல ஒரு x ஆக்சிஸ்க்கு ஒரு கோடு, y ஆக்சிஸ்க்கு ஒரு கோடு. ஓகேங்களா? அது ஸ்மால் x, ஸ்மால் y. ஓகேங்களா? இதுல இருந்து குவியம் குறிச்சிடுறேன், ஃபோக்கஸ். அப்புறம் a ஓட வேல்யூ குறிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் S2 குறிச்சுக்கிறேன், a டேஷ குறிச்சுக்கிறேன். அவ்வளவுதான். இதுல இருந்து நான் டயக்ராமை நான் டிரா பண்ணிடுறேன் தம்பி. ஓகேங்களா? டயக்ராமை டிரா பண்ணிட்டு இன்னொன்னு நான் பண்ணாம விட்டேன். டைரக்ட்ரிஸ் நமக்கு வேணும் கொடுத்துருக்கான். ஸோ நான் டைரக்ட்ரிஸ் நான் அப்படியே நான் டிரா பண்ணிடுறேன். ஓகேங்களா? இன்னொரு டைரக்ட்ரிஸ் கீழே இருக்குது, நான் அதையும் நான் டிரா பண்ணிடுறேன். இதுதான் டைரக்ட்ரிஸ். ஓகேங்களா? ஸோ இது ஒரு டைரக்ட்ரிஸ், இயக்குவரை டைரக்ட்ரிஸ். என்ன ஃபார்முலா? y is equal to a/e. இன்னொரு டைரக்ட்ரிஸ் கீழே இருக்குது பாருங்க, இந்த டைரக்ட்ரிஸ். அப்ப y is equal to இங்க கீழே வரதுனால -a/e. சோ அப்ப இதுக்கான ஆன்சர் என்னது? டைரக்ட்ரிஸ். அப்ப 321/8 -257/8. சோ அப்ப y is equal to 321/8. so இந்த y is equal to -257/8 கண்டுபிடிச்சாச்சு தம்பி. அவ்வளவுதான் தம்பி. டயக்ராம் நல்லா நீட்டா செஞ்சுக்கங்க. அதர் தேன் ஆரிஜின். ஸோ ஓகேங்களா? எப்படி போடணும் அப்படிங்கிறத நல்லா நீட்டா பார்த்துக்கப்பா. ஓகேங்களா? ஸோ ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.